லிபியாவில் ஏற்பட்ட விமான விபத்தில் அந்நாட்டு தலைமை தளபதி உயிரிழந்த நிலையில் மீண்டும் உள்நாட்டு போர் வெடிக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு முயம்மர் கடாபியின் ஆட்சி அங்கு ஏற்பட்ட புரட்சியால் கவிழ்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு உள்நாட்டு புரட்சி வெடித்தது. இதன் முடிவில் அந்த நாடே தற்போது 2 பிரிவுகளாக பிரிந்து 2 அரசுகளால் ஆட்சி செய்யப்பட்டு வருகிறது. இதில் பிரதமர் அப்துல் ஹமீத் தபீபா தலைமையிலான அரசு திரிபோலியை தலைநகரமாக கொண்டு லிபியாவின் மேற்கு பகுதிகளை ஆட்சி செய்து வருகிறது. இந்த அரசையே மேற்கத்திய நாடுகளும் ஐநாவும் அங்கீகரித்துள்ளன. அதேபோல மற்றொரு அரசு ஒசாமா அமாத் என்பவரின் கீழ் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்து ஆட்சி செய்து வருகிறது. இந்த அரசை அரேபிய நாடுகளும் வளைகுடா நாடுகளும் அங்கீகரித்துள்ளன. இந்த நிலையில் திரிபோலியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்யும் மேற்கு அரசின் இராணுவ தலைவர் முகமது அலி அகமது அல் ஹதாத் துருக்கியின் தலைநகரான அங்காராவுக்கு ஒரு தனிநபர் விமானத்தில் சென்று கொண்டிருந்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான இராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைக்காக அவருடன் முக்கிய அதிகாரிகளும் சென்று கொண்டிருந்துள்ளனர். இந்த விமானம் புறப்பட்டு 40 நிமிடங்களில் தொடர்பை இழந்துள்ளது. பின்னர் அவசரமாக விமானத்தை தரையிறக்க முயற்சித்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லிபிய இராணுவ தலைவர் முகமது அலி அகமது அல் ஹதாத் உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து நடந்ததை துருக்கி உள்துறை அமைச்சர் அலி எர்லிகாயாவும் உறுதி செய்துள்ளார். இந்த விபத்தில் இராணுவ தளபதி முகமது அலி உயிரிழந்தது லிபியாவின் மேற்கு அரசுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. இராணுவ தளபதி மரணத்துக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக தேசிய துக்கம் கடைபிடிக்கப்படும் என்றும் 3 நாட்கள் நாட்டின் கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லிபியாவின் மேற்கு அரசை தாங்கி வந்த தூணாக விளங்கிய தளபதி முகமது அலி உயிரிழந்த சூழலை பயன்படுத்தி கிழக்கு அரசு மீண்டும் உள்நாட்டு போரை தொடங்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது.